பொழுதில் பெரிது வக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று உலகத்தையே 1.5 அடிகளில் அளந்த திருவள்ளுவரின் வள்ளுவ பெருமானின் வரிகளை இந்த அருமையான நேரத்தில் நினைவு கூர்ந்து ஒரு சொல் கேளீர் என்ற அழகான நிகழ்ச்சியை கலைஞர் தொலைக்காட்சி உங்களுக்காக படைத்து கொண்டிருக்கிறது. ஒரு சொல் கேளீர். லட்சுமி செராமிக்ஸ் இந்தியாவின் நம்பர் 1 விற்பனையாளர், தமிழ் பால் தமிழகத்தின் தரமான பால், அரசன் சோப் ரொம்ப நல்ல சோப், யாஸ்கோ ஷர்ட்ஸ் அண்ட் தோத்தீஸ் மற்றும் அட்சயா பருப்புகள் இயற்கையான குணமும் தரமான மனமும் நிறைந்த பருப்புகள். இந்த வணிக நிறுவனங்கள் இணைந்து உங்களுக்காக வழங்கும் அற்புதமான நிகழ்ச்சி இந்த ஒரு சொல் கேளீர். சொல் என்பது ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியமானது. நாம் மனதில் நினைக்கக்கூடிய ஒரு சொல்லை பயன்படுத்தி ஒருவரை சந்தோஷப்படுத்தவும் முடியும், ஒருத்தரை வேதனைப்படுத்தவும் முடியும். வா என்ற சொல் ஒரு மனிதனை மகிழ்ச்சிப்படுத்த முடியும். போ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சொல் ஒரு மனிதனை வேதனைப்படுத்தும். ஒரே சொல், ஒரு எழுத்து. சொல்லக்கூடிய முறையில் அந்த சொல்லுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடுகிறது. அதனால தான் சில பேர் சொல்ல நினைப்பதை மனசில் நினச்சிக்கிட்டு வெளியில் சொல்ல முடியாத நிறைய சொற்கள் மனசில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த நிலைமையிலையும் நிறைய பேர் இருப்பாங்க. கோபத்தில் சில பேர் திட்டணும்னா கோவப்படுவான், வார்த்தையே வராது. பார்த்துறீங்களா? ஒன்னிய பார்த்துக்க அப்படின்னா என்ன பார்த்துக்கன்னா என்னமோ சொல்ல வந்தான், சொல்ல வரல. காரணம் அந்த கோபம் என்ற உணர்வு சொல்ல தடுக்குது. அதனால் சொல்லுக்கு ஒரு மிகப்பெரிய ஆற்றல் உண்டு. அதனால தான் ஒரு சொல் கேளீர் அப்படின்னு ஒரு அழகான நிகழ்ச்சி. இது பார்க்கறதுக்கு பட்டிமன்றம் மாதிரி தெரிஞ்சாலும் அவர்கள் பேசுகின்ற கருத்து, எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பெல்லாம் சொற்களை அடிப்படையாக வைத்து ஒரு சொல்லின் சக்தியை வைத்து தீர்மானிக்கப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இது அமையுது. எடுத்திருக்கிற தலைப்பு பட்டிமன்றத்துக்கு பெரும்பாலும் தலைப்புகள் எப்படி எடுப்பான்? தாயா தாரமா, பழைய பாடலா புதிய பாடலா, மகனா மகளா, இளைஞர்களா முதியோர்களா, அது மாதிரி தான் எடுப்பான். அன்றைய கவிஞர்களா இன்றைய கவிஞர்களா, அதெல்லாம் தூக்கி போட்டு சாதாரண நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வியை இன்னைக்கு விவாதமாக வைக்கிறது. ஒரு நவீனமாக இருக்கக்கூடிய ஒரு ஆம்பளை பைய அம்மா பிள்ளையாக இருப்பது மகிழ்ச்சியா துயரமா? அது என்ன அம்மா பிள்ளை? அது இயற்கையிலே ஆம்பளை பிள்ளைய பூரா அம்மா பிள்ளையாக தான் இருப்பேன், பொம்பளை பிள்ளைய அப்பா பிள்ளைய எப்பயுமே உள்ளது தான். அதுக்காக அப்பாவுக்கு மகன் மேலே பாசம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அப்பா மகனுடைய பாசம் அது ஒரு தனி ட்ராக்கு. வெளியில் அப்படியே ஒரு மாதிரி என்ன என்ன அவங்க காலம் மாதிரி என்ன நினச்சி அப்படின்ட்டு இருப்பாங்க. ஆனால் அப்பா மேலே ஒரு மானசீகமான ஒரு காதல் இருக்குது மனுஷனுக்கு, அப்பனுக்கு. அதே மாதிரி மகன் மேலே, பொம்பளை பிள்ளை மேலே இருக்கிறத கூட நான் ஒரு பெரிய மாதிரி தான் தெரியும், அதனால் ஒரு ஆசை இருக்குது. அதனால் அம்மா பிள்ளையாக இருக்கக்கூடிய ஆண்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச்சு. அது இயற்கையிலே உள்ளது. மாற்று பாலினத்தின் மீது ஒரு அட்ராக்ஷன் எப்பயுமே மகனாக இருக்கவன் அந்த அம்மாவை பார்த்துட்டு ஒரு பெண்ணினுடைய முதல் ஸ்பரிசம், ஒரு பெண்ணுனா என்னங்கிறத கற்றுக் கொடுக்கறதே ஒரு மகனுக்கு அம்மா தான். ஒரு பெண்ணுக்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறதே அவங்க அம்மாக்கிட்ட தான் அவன் முதல்ல படிக்கிறான். ஒரு பெண்ணினுடைய குணாதிசயங்கள் பூரா அம்மாக்கிட்ட இருந்து தான் தெரிவிப்பேன். ஒரு வீட்டில் பாட்டு, மகன் அம்மாவை பார்த்து பாடிட்டு இருக்கான். அந்த பாட்டை என்ன பாட்டு தெரியுமா? நான் பார்த்ததிலே உன் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். நான் கேட்டதிலே உன் வார்த்தையைத்தான் ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன் அப்படின்னு மகன் அம்மா. அது கரெக்டாக தான் இருக்கு. நான் பார்த்த முதல் அழகி நீதாம்மா, நான் கேட்ட முதல்ல அழகான பேச்சு ஓம் பேச்சு தாம்மா,
நான் கேட்டதிலே உன் வார்த்தையைத்தான் ஒரு கவிதை என்பேன். இதுதான் அம்மாவுக்கும் மகனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாண்டிங். அப்பா மக இருக்கு பாருங்க, அது ஒரு தெய்வீகமான உறவு. அது கடவுளுக்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய உறவை விட புனிதமானது. அப்பா மக, எங்கள் அப்பா. ஏன் அப்பாவுக்கு மக மேலே ஒரு பெரிய பிரியம் வருதுன்னா, அது ரொம்ப நாளைக்கு நம்ம வீட்டில் இருக்க போகிறதில்ல. இருக்கிற வரைக்கும் அந்த பிள்ளை சந்தோஷமாக இருக்கட்டுன்னு நினைக்கிறவன் அப்பந்தான். அதனால தான் மக மேலே எல்லா அப்பனுக்கும் ஒரு பாசம். அதுக்காக அம்மாவுக்கு மக மேலே பாசம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது இன்னொரு வீட்டுக்கு மருமகளாக போகிறது தானே, போடி அப்படின்ட்டு அம்மாவுக்கு மகளுக்கும் எப்பயும் ஒரு டைப்பாக இருக்குங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம எடுத்து பேச போகிற கேரக்டர் யாருன்னா, அம்மா பிள்ளையாக இருக்கக்கூடிய ஆண். அவனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியா துயரமா, அதான் இன்றைக்கி விவாதம். மகிழ்ச்சின்னு பேசுகிறதுக்கு ஒரு 3 பேர், இல்லை அம்மா பிள்ளையாக இருக்கிறதுனால தான் இம்சைய அப்படின்னு பேசுகிறதுக்கு ஒரு 3 பேர். மகிழ்ச்சி துயரம் 2 அணி. இந்த தலைப்பு உண்மையிலே கேட்குறதுக்கு ரொம்ப சுகமான ஒரு தலைப்பு. வீட்டில் எல்லா வீட்லேயும் உள்ளது தான். பயிலுக ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா நேராக அவங்க அம்மாவுக்கு பின்னாடி தான் போய் செட்டில் ஆகுறான். இதைத்தான் ஆங்கிலத்தில் ஈடிபஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மகனுக்கு அம்மா மேலே ஏற்படக்கூடிய ஒரு பிரியம் இயல்பு அப்படின்னு. அதை பற்றி தான் இன்றைக்கி விவாதம். நவீனமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆண் அம்மா பிள்ளையாக இருப்பது மகிழ்ச்சியா துயரமா அப்படிங்கிறதுல துயரமே என்ற அணியை துவக்கி வைத்து முதலில் கருத்துக்களை வழங்க என் ஆருயிர் தம்பி நெல்லை சுப்பையா உங்கள் பலத்த கரவொலியோடு அம்மா பிள்ளையாக இருப்பது துயரமே அப்படிங்கிற அணிக்கு தன் கருத்துக்களை வழங்க வருகிறார். ஒரு சொல் கேளீர், அதுவும் தாய் சொல்லை கேட்டால் துயரம்தான் என்று பேசுவதற்காக நான் வந்திருக்கிறேன். நடுவர் அவர்களே, ஆண்கள் எல்லாருமே சினிமா மாதிரி. தயாரிப்பு அம்மா, இயக்கம் மனைவி. உண்மையிலேயே அப்பா இது ப்ரொடக்ஷன் டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் இல்லை. அப்பா டீ வடை வாங்கி கொடுக்குறவரா? உண்மையிலே நடுவர் அப்பா ரோலையே சொல்லாம விட்டார் பாரு. இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான வேலை அப்பா வேலை தான்ங்கிறத சுப்பையா ஈஸியாக சொல்லிட்டார். நடுவர் அவர்களே, பெண்களுக்கு தமிழில் பிடிக்காத ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? மாமியார் தான். தெரியுங்களா? உண்மையிலே உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு அம்மா கேட்கும் போது பாசமாகவும், உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு மனைவி கேட்கும் போது கொஞ்சம் திகிலாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அம்மா அம்மான்னு நீங்கள் சொம்பு தூக்குனீங்கனாக்கா வீட்டம்மாக்கிட்ட சொம்படி தான் அவ்வளோ தெரிஞ்சுக்கிங்க. தெரியுமா? உண்மையிலேயே அம்மா பிள்ளையா இருக்கிறது எவ்வளோ துயரம் தெரியுமாங்க. நான் கூட ஒரு சொம்பு தண்ணியோட பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருந்தேன்னு வைங்களேன், இந்நேரத்துக்கு ஒரு தனி நாடே வாங்கியிருப்பேன். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு சொம்பு தூக்குற ஆளுகளால் வீடு தான் கெடுதுன்னு நினைக்காத. அம்மாவுக்கு சொம்பு தூக்குன ஆளுகளால் தான் இந்த நாடே கெட்டு போய் கிடக்கு. நடுவர் அவர்களே, இந்த இதை உங்கள் வாயால் சொல்லணும்னு கேட்க தான் நான் அந்த லீடு கொடுத்தேன். உண்மையிலே எங்கள் அம்மா மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேங்க. எல்லா ஆண்களுக்குமே அவங்க அம்மா மாதிரி பொண்ணு வேணும்னு ஒரு கனவு இருக்கும். கடைசி வரைக்கும் அது கனவாகவே இருக்கும். தெரியுங்களா? ஆனால் என் ஒய்ஃபை சமாளிக்கனா புகழ்ந்து தான் ஆகணும் இல்லையா? நான் அவளை புகழ்ந்தேன். இந்த உலகத்திலேயே ஆண்டவன் படைச்சதிலே உருப்படியான 2 விஷயம், ஒன்று நீ, இன்னொன்று உன் தங்கச்சி. ஆனால் திருப்பி என் மனைவி எனக்கு ஒரு வசனம் சொன்னான், இந்த உலகத்திலேயே மோசமான 2 விஷயம் ஆண்டவன் படைச்சதில் ஒன்று நீ, இன்னொன்று உங்கள் அம்மா அப்படின்னா. அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கு நடுவர் அவர்களே. அதாவது புகழ்ந்து புகழ்ந்து தான் இன்னைக்கு நாங்கள் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சி வேர்வை சிந்தி பாடுபட்டாலும் கடைசி வரைக்கும் திருப்தியே படுத்த முடியாத 2 ஜீவன் உலகத்தில் உண்டு தெரியுமா? ஒன்று மனைவி, இன்னொன்று மேனேஜர். நான் என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், எத்தனையோ முறை கையை கழுவிட்டேன், இன்னும் என் கையை விட்டு போகலை எங்கள் அம்மா வைத்த சாம்பார் வாசம்னு. சார் கோவப்பட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டான். என் ஒய்ஃபுக்கு எப்பெல்லாம் கோபம் வருதோ அப்போல்லாம் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? நான் அவளுக்கு கோபம் வர்ற மாதிரி எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டே நான் இருப்பேன் சார். ஏன்னா வாய்ப்புக்காக காத்திருக்கிறத விட வாய்ப்பை உருவாக்குறது தான் புத்திசாலித்தனம். தெரியுங்களா? இப்போ உலகம் எப்படி ஆகி போச்சுன்னா,
அம்மா வீட்டுக்கு போகிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது பொம்பளைகளை விட ஆம்பளைய தான். எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் போயிட்டு வரேன், உன் கூட இருக்கிறதுக்கு எங்கள் அம்மாக்கிட்டையாவது போய் ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு வரேன்ட்டு ஆம்பளை பையிலே தான் இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு போகிறதுல முன்னணியில் இருக்கேன். 40 வயசானா பொண்ணுங்கள்லாம் மாமியார் ஆயிடுறாங்க, ஆம்பளை எல்லாம் இன்னைக்கு சாமியார் ஆயிடுறாங்க சார். பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளவோ துன்பத்தை இன்னைக்கு ஆண்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கொரோனா கூட எடுங்க, நடுவர் அவர்களே, இந்த கொரோனா ஆனா பொண்ணா சொல்லுங்க பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் வைரஸுக்கு வந்து ஆண்பால் பெண்பாலே கிடையாது. அது வந்து ஒரு சின்ன நுண்ணுயிரி, அதுக்கு பால் பகுப்பினையே கிடையாது, பாக்டீரியா மாதிரி. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கொரோனாங்கிறது பெண். ஏன் தெரியுமா? பிறந்த வீட்டை விட்டுட்டு புகுந்த வீட்டெல்லாம் என்ன படாது பாடு படுத்துது பாருங்க. 6 மாதம் ஆச்சு அதோட வாழ பழகி, 6 மாதம் ஆச்சு. இப்போ சீமந்தம் வந்தால் பிறந்த வீட்டிலேருந்து யாராவது கூட்டுட்டு போவாங்களான்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு ஒரு கொந்தளிப்பு இல்லாத ஒரு கடல் ஒரு திறமையான மாலுமியை உருவாக்காது என்று சொல்லுவார்கள் இல்லையா? ஆண்களினுடைய பயண கப்பல்களை எல்லாம் நடுக்கடலிலேயே நங்கூரமிட்டு நிறுத்துவதைப் போல நடு ரோட்டில் நிறுத்தக்கூடிய ஆற்றல் பெண்களினுடைய கண்ணீர் துளிகளுக்கு இன்னைக்கு இருக்கா இல்லையா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எங்கள் வாழ்க்கையில் எப்படி தெரியுமா இருக்கு? ஈயம் பூசுன மாதிரியும் இருக்கணும், ஈயம் பூசாத மாதிரியும் இருக்கிற மாதிரி தான் நாங்கள் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். அதாவது இன்னைக்கு ட்ரெண்டில் சொல்ல போனால் தளர்த்தப்பட்ட ஊரடங்குங்க பாருங்க, அந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்கு. ஊரடங்கில் இருக்கோமா தளர்ந்துருக்கோமான்னு தெரியாத மாதிரி இன்னைக்கு அம்மா பிள்ளையா இருக்கிறவங்க நிலைமை மிகப்பெரிய துயரமான நிலைமை. தண்ணீரை கூட எந்திரிச்சு போய் எடுக்காம அம்மாவை வேலை வாங்கின பயா புல்லா இன்னைக்கு ஒய்ஃபுக்கிட்ட மாட்டிக்கிட்டு பாத்திரங்களூர்லேருந்து எல்லாத்தையும் இன்னைக்கு கழுவிட்டு தான் நடுவரவர்களே இன்னைக்கு இருக்கிறோம். தெரியுங்களா? தாய் என்பவள் உண்மையிலேயே வணங்கத்தகுந்த தெய்வம். அம்மா பிள்ளையா நாங்கள் இருக்கிறதுனால மனைவியால் மிகப்பெரிய துயரத்தை நாங்கள் அனுபவிக்கிறோம். அதனால் அம்மா பிள்ளையாக இருப்பது துயரமே என்பதையே தீர்ப்பாக தர வேண்டும். நன்றி, வணக்கம். அம்மா பிள்ளையா இருக்கிறது வந்து துயரம்தான். ஏன்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, அம்மா பிள்ளையாக இருந்து இருந்து அம்மாவை நேசித்து மனைவியை நேசிக்க முடியாமல் அம்மாவினுடைய அன்பையிலேயே அப்படியே வாழ்ந்துட்டு மனைவியினுடைய முழு பாசத்தையுமே அவன் அனுபவிக்க முடியாமல் மனைவி கூட சந்தோஷமாக வாழ முடியவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சுருக்கார். அதனால் அம்மா பிள்ளையாக இருப்பது ஒரு ஆணுக்கு மிகப்பெரிய துயரம். அவனுடைய இல்லற வாழ்க்கை அவனுக்கு நிம்மதியாக இல்லை. சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே அம்மா பிள்ளையாக இருக்கிறதுனால எப்படி வீணாக போகிறாங்க? அப்பாவோட கண்டிப்பு குறைஞ்சிருதில்ல. தவறு செய்வதை ஊக்குவிக்கக்கூடிய அந்த நிலையில் வளர்கின்ற அம்மா பிள்ளைகள் தவறுகளை நியாயப்படுத்தி கொண்டே வாழ்கிறார்கள். அது அவர்கள் வாழ்க்கைக்கு துயரம். நெல்லை சுப்பையா அதுக்கு பதில் சொல்லணும். அம்மா பிள்ளையாக இருப்பது மகிழ்ச்சியே என்ற அணிக்கு உங்கள் பலத்த கரவொலியோடு பேராசிரியர் முருகன். நடுவர் அவர்களே, பாரதியினுடைய 100ஆண்டு விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். 1921 பாரதி செத்து போனேன். இன்றைக்கி 100 வருஷம் ஆச்சு அவன் செத்து போய். ஆனால் இன்றைக்கு பாரதியினுடைய நினைவு 100ஆண்டு விழாவை கடந்த செப்டம்பர் மாதம் தொடங்கி கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பாரதி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பெற்றதாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வாணினும் நனிசிறந்தன்றே. 2 உரிச்சொல் போடுறேன். தவம் என்பது ஒரு உரிச்சொல், நனி என்பது ஒரு உரிச்சொல். நற்றவ வாணினும் நனிசிறந்தன்றே. முதல் வார்த்தை எதை போட்டேன்? பெற்றதாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வாணினும் நனிசிறந்தன்றே. இன்னும் அழகான வார்த்தையை போட்டேன். இன்றைக்கி உலகத்தில் தாயை கொண்டாடியவர்கள் தான் உலகத்தினுடைய உன்னதமான இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் அவர் பாடுறாரு, அம்மா என்றழைக்காத உயிரில்லையே அப்படி சொல்லியிருந்தா அவர் சூப்பர் ஸ்டார் இல்லை. அடுத்த ஒரு வார்த்தை சொன்னார், அம்மா என்றழைக்காமல் உயர்வில்லையே. அம்மான்னு அழைக்கலைன்னா உயர்வே இல்லைன்ட்டார். நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் அவர், நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே நீயே அவர். இதெல்லாம் கூட விடுங்க. இன்றைக்கி ஒரு அற்புதமான மனிதர் சமீப காலத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம எல்லாம் விட்டு பிரிந்து போன டாக்டர் கலைஞர், முத்தமிழறிஞர், இலக்கிய அறிஞர், எவ்வளவோ சொல்லிக்கிட்டே போகலாம். அவர் அடையாளப்படுத்தும் போது என்ன தெரியுமா சொன்னால் அவருக்கு சந்தோஷமாக இருக்கும்? அவர்தான் கலைஞர் அஞ்சுகச் செல்வர், அவர்தான் கலைஞர் அஞ்சுகச் செல்வர், அருந்தமிழ் ஈழத்தின் தலைவர், இனி வருங்கால வரலாற்று புலவர். அவர்தான் கலைஞர் அஞ்சுகச் செல்வர்.
நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் தலைவர் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சுகம் அம்மையாருடைய சிலை ஒன்று பக்கத்தில் அப்படியே வச்சிருப்பார். இப்படி உட்காந்துருக்காரு. அது பக்கத்தில் தன் தாயின் சிலையை வைத்துக்கொண்டே சாகும் வரை அந்த அம்மாவின் சிலை அருகே அமர்ந்திருந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அஞ்சுக செல்வர். அவர் நடத்திய அந்த திரைப்பட கம்பெனிக்கு கூட அஞ்சுகம் பிக்சர்ஸ் அப்படின்னு தான் பேர் வச்சிருந்தார். நம்ம நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் வீட்டுக்கு பேர் அன்னை இளம் பேர் வச்சிருக்காரு. ஏன்னா எல்லா உறவுகளை விடவும் மிகச்சிறந்த உறவு எது என்று சொன்னால் தாய். ஏனென்று சொன்னால் அவள் தான் மற்ற எல்லா உறவுகளையும் சொல்லி காட்டுகிறாள் நமக்கு. இதாண்ட உங்கள் அப்பா, இது உங்கள் பெரியம்மா, இது உங்கள் பெரியப்பா, இது உங்கள் சித்தப்பா, இது உங்கள் அண்ணன், எல்லா உறவுகளையும் சொல்லி காட்டுகின்றவள் அம்மா. நடுவர் அவர்களே, 2000 முதல்ல உங்களை சந்திக்கிறேன். சந்தித்து என்னை முதல்ல சந்தித்த உடனே தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சி கொடுத்தீங்க. கொடுத்து முடித்த உடனே ஒரே மாதத்தில் என்னை ஃபாரின் கூட்டு போனீங்க, வெளிநாட்டுக்கு. நான் ஒரு கிராமத்தில் பிறந்துவேன், ஒரு நடுத்தர விவசாய குடும்பத்தில் பிறந்துவேன், ஒரு கிராமத்தில் பிறந்துவேன். ஏரோப்ளேனில் போக போகிறோம்னு சொல்லி சந்தோஷம் தாங்கலை எனக்கு. வந்து மெட்ராஸ் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன். உள்ளே நுழைஞ்சா ஒரே ஜில்லு 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 ஜில்லுன்னு ஏசி. உள்ளே நுழைஞ்சு ஏர்போர்ட்டுக்குள்ளே போய் ஏரோப்ளேன் ஏறி உட்காந்து போக போகிறோம்னா. என்ன அந்த காலத்தில் ஏரோப்ளேன் பறந்து போகும்போது நான் பார்த்துக்கிட்டு வெள்ளைக்காரன் பறந்து போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அந்த ஏரோப்ளேன் நம்ம உட்காந்து பறந்து போக போகிறோம்டான்னு சொல்லிட்டு சந்தோஷமாக உள்ளே போய் உள்ளே ஏறி உட்காந்துட்டேன். உட்காந்து பெல்ட் கிட்டலாம் போட்டு உட்காந்துருக்கேன். சந்தோஷம் தாங்கலை. ரன்வேல அப்படியே போய் டக்குன்னு டேக் ஆஃப் ஆச்சு பாருங்க. டேக் ஆஃப் ஆனோன்னு என்னை அறியாமல் கண்ணிலேருந்து போத கண்ணீராக கொட்டிருச்சு. நடுவர் பக்கத்தில் வந்தவர், முறிய என்ன முறிய, ஏன் அழுகிற, ஏய் என்னடா அழுகிற, என்னடா ஏன் அழுகிற? இல்லைங்கய்யா, இன்றைக்கி தான் முதல்ல ஏரோப்ளேன் ஏறிருக்கேன். இன்றைக்கி எங்கள் அம்மா உயிரோடு இல்லை, இருந்துருதானா எங்கள் தோட்டத்தில் வேலை செஞ்சுக்கிருப்பா 10 பொம்பளைகளோட. அந்த பக்கம் பறந்து போகிற ஏரோப்ளேனை பூரா பார்த்து என் மயம் பறந்து போகிறேன்னு சொல்லி போகிற ஏரோப்ளேனை பூரா பார்த்து என் மயம் பறந்து போகிறேன்னு சொல்லுவா. இன்றைக்கி அவள் இல்லாமல் போயிட்டா. அதை நினச்சி எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு, அழுக வந்துருச்சுன்னு சொன்னோடனே தலைவரும் கலங்கிட்டார். இதனுடைய தாக்கம் எங்கே இருந்துச்சுன்னு சொன்னால், நடுவருக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. நாங்கள் கத்தாரில் போய் இறங்கணுன்னே அங்கே பத்திரிகைக்காரங்க வந்து எங்களை பேட்டி கேட்குறாங்க. பேட்டி கேட்கும்போது உங்களுக்கு பிடித்த 2 பெண்களை சொல்லுங்கன்றாங்க. நானும் அன்னை தெரசா, மார்கரெட் தாட்சர், அன்னை வந்து சோனா பார்க்கு, ஆளாளுக்கு கொண்டாந்து சொல்லி இந்திரா காந்தி, சோனியா காந்தி. ஏன்னா அவங்க இத்தாலியில் பிறந்தாலும் இந்திய தமிழ்நாட்டு அடையாளப்படி புடவை கட்டுறாங்கன்னு சொல்லி ஆளாளுக்கு கொண்டு சொல்லும். நடுவர்கிட்ட கேட்டாங்க, சரி நீங்கள் உங்களுக்கு பிடித்த 2 பெண்கள். 2 பெண்களா எல்லாம் சொல்லிட்டாங்க. நான் 2 பெண்கள் சொன்னேன், அவ்வளோதானே, வேற ஒன்றும் இல்லை. ஒன்று எங்கள் அம்மா, அவர் சொன்ன வார்த்தை, ஒன்று எங்கள் அம்மா, இன்னொன்று என் பிள்ளைகளோட அம்மா சோனியா. மனைவின்னு சொல்லலை, அப்போயும் அம்மா தான் அது. ஒன்று எங்கள் அம்மா, இன்னொன்று என் பிள்ளைகளோட அம்மான்னு சொல்லும்போது அம்மாவை உயர்வு செய்கிறார். பாரதி சொன்னால தமிழ் சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லேனா, அந்த சொல்லை கண்டுபிடிச்சி கரெக்டாக உயர்வு தமிழ் சொல் எதுன்ற அம்மா தாண்டா உயர்வு தமிழ் சொல். அம்மா தான், அம்மாங்கிற வார்த்தை உயர்வான தமிழ் வார்த்தை, அருமையான வார்த்தை. அது சொன்னார். ஆயிரக்கணக்கான உறவுகள் இருக்கலாம், கோடிக்கணக்கான உறவுகள் இருக்கலாம். நான் ஒன்று சொல்கிறேன், இந்த ஒரு சொல் களி இருந்தேன்னு சொல்லிட்டு இந்த ஒரு சொல் சொல்கிறேன். இந்த ஒரு வார்த்தை மட்டும் கேளுங்க, ஒரே ஒரு வார்த்தை. எனக்கு பெரியம்மா இருக்குது, சின்னம்மா இருக்குது, பெரியத்தை இருக்குது, சின்னத்தை இருக்குது, பெரியப்பா இருக்கார், சித்தப்பா இருக்கார், பெரிய அண்ணன் இருக்கார், சின்ன அண்ணன் இருக்கார், தம்பி இருக்கார், அக்கா இருக்குது, தங்கச்சி இருக்குது, பாட்டி இருக்குது, தாத்தா இருக்கார், எல்லாம் இருக்குது. எல்லா பையலும் எனக்கு வயிற்றுக்கு சோறு ஓட்டுப்பாங்க. எல்லா பையலும் எனக்கு வயிற்றுக்கு சோறு ஓட்டுப்பாங்க. என் தாய் ஒருத்திதேன் வயிற்றிலே சோறு ஓட்டவ. நன்றி, வணக்கம். பேராசிரியர் முருகன் அம்மா பிள்ளையா அப்பா பிள்ளையாங்கிறதெல்லாம் மறந்து ஒரு மகனுக்கு ஒரு தாய் எவ்வளவு முக்கியம், அந்த அவசியத்தை யாராவது மாற்ற முடியுமா, மறுக்க முடியுமா? கொளுத்திட்டு போயிட்டார். அதுக்கு பதில் சொல்லணும். அது தாய்மை நிலையில் இருக்கக்கூடிய அந்த பெண்களால் தான் அதுக்கு பதில் சொல்ல முடியும். அதனால் ஒரு தாய்க்கு மகனாக அம்மா பிள்ளையாக இருப்பது துயரமே அப்படின்னு பேசுகிறதுக்கு உங்கள் பலத்த கரவொலியோடு பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள் வருகிறார். வாங்க. எவ்வளோ அழகான தலைப்பு கொடுத்துருக்காங்க. அம்மாவினுடைய பிள்ளைகளாக இருப்பது, தமிழ் ஆண்கள் அம்மாவினுடைய பிள்ளைகளாக இருப்பது மகிழ்வா துயரமான. மகிழ்ச்சியாக இருந்திருந்தாங்கன்னு சொல்லியிருந்தா இப்படி ஒரு தலைப்பு வந்திருக்குமா? அப்போ இல்லைன்னு தானே அர்த்தம்.
எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, நீ நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே, அன்னை வளர்ப்பினிலே. இந்த பாட்டை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கிறோம் நடுவர் அவர்களே. இந்த பாட்டில் எங்களுக்கு எந்த சந்தேகமோ எந்த கேள்வியோ கிடையாது. ஆனால் நான் என்ன கேட்க வரேன் அப்படின்னு சொன்னால், அம்மாவினுடைய வளர்ப்பில் தான் ஒரு குழந்தை நல்லவனாக இருக்கிறானா தீயவனாக இருக்கிறானா மோசமானவனாக இருக்கிறானா அப்படின்றத வந்து சொல்லிட்டீங்க. அப்படின்னா இன்னைக்கு ஏன் செய்தித்தாள்களை எடுத்து படித்தா இன்னும் பால் உணர்வே வராத ஒரு சிறுமி கிட்ட அவ்வளவு தூரம் வன்முறையை ஏன் ஒரு ஆடவன் செய்கின்றான் அப்படின்ற கேள்விக்கு பதில் உண்டா? அப்போ அதுக்கு யார் காரணம்? இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இன்னைக்கெல்லாம் அரசாங்கம் சொல்லிட்டு இருக்கு தனி மனித இடைவெளி வேண்டும், தனி மனித இடைவெளி வேண்டும் அப்படின்னு. அதையெல்லாம் மீறி இந்த கொரோனா காலத்துல, தொற்று நோய் காலத்துல போய் போய் விழுந்து விழுந்து டாஸ்மாக்ல வாங்கி குடிக்கிறானே, இதுக்கு யார் காரணம்? இது இவனை யார் வளர்த்துருக்காங்க? இதுதான் இங்க வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி. அதுலயும் அரசாங்கம் வேற சொல்லிட்டு இருக்கு எங்க இலக்கு இத்தனை கோடி, எங்க இலக்கு இத்தனை கோடி அப்படின்னு சொல்லி. இந்த கொடுமையெல்லாம் எங்க போய் சொல்றது நடுவர் அவர்களே? அம்மாவின் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு கொடுமையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நடுவர் அவர்களே, நான் வீட்டில் இருக்கிற அம்மாவினுடைய பிள்ளைகளை தான் சொல்றேன். நீங்க வேற எதையும் யோசிச்சிடாதீங்க அப்படின்ற ஒரு கனிவான ஒரு விண்ணப்பத்தையும் சொல்லிக்கொண்டு, அப்படி இன்னைக்கு போயிட்டு இருக்கு. கேட்டால் வந்து அம்மாவின் பிள்ளை தான் மகிழ்ச்சி, அம்மாவின் பிள்ளை தான் மகிழ்ச்சின்னு மனசாட்சியே இல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கெல்லாம் ஐடியில் போய் வேலை பார்க்குறான். அவன் வாழ்நாளையே பார்த்துருக்காத ஒரு சம்பளம், தலை கால் புரியல. கார் வேணும்னு நினைக்கிறான், வாங்கட்டும். அதை முழுசாக பணம் கொடுத்து வாங்குறானான்னு கேட்டால் இல்லை, மாதத்தவணையில் இஎம்ஐ கட்டுற மாதிரி வாங்குறான். சென்னைக்கு மிக அருகில், சென்னைக்கு பக்கத்திலேயே அப்படின்னு சொல்லி ஒரு வீடு வாங்குறான். அதையாவது முழுசாக பணம் கொடுத்து வாங்குறானா? இல்லை, மாதத்தவணையில் இஎம்ஐ. கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு லேப்டாப்பு, பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு லேப்டாப்பு, அப்படி இப்படி அப்படி இப்படின்னு அது ஒரு இஎம்ஐயில் போயிட்டுருக்கு. திடீர்னு ஒரு நாள் அந்த பெரு முதலாளி உனக்கு வேலை கிடையாது அப்படின்னு சொல்லி கழட்டி விடுறான். எப்படி? இப்போ தான் வந்து புதுசாக வரக்கூடிய ஒரு ஃப்ரெஷரை வந்து வேலைக்கு எடுத்துக்கிட்டு குறைவான சம்பளத்தில் எடுத்துக்கிட்டு இவனை கழட்டி விட்டுறான். அன்னைக்கு இவனுக்கு உலகமே ஸ்தம்பிச்சு போயிடுது, உலகமே இருண்டு போகின்றது. அப்போது வீட்டில் இருக்கக்கூடிய மனைவிகள் தன்னுடைய நகைகளை எல்லாம் கழட்டி கொடுத்து, நல்லாரு காதல் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியம் யாவினும் கை கொடுத்து மாதர் அரங்கள் பழமையை காட்டிலும் மாட்சிமை பெறச் செய்து வாழ்வமடின்னு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நீங்கள் அம்மாக்க என்ன சொல்கிறீங்க? அம்மா அங்கே பக்கத்தில் இருந்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்க தெரியுமா? என் புள்ள நல்லா இருந்தான், மகராசனாக இருந்தான், மகராசி எந்த நேரத்தில் காலை வச்சாலோ நடுத்தெருக்கு வந்துட்டாங்க. உங்கள் மகளுடைய வீட்டில் இப்படி நடந்திருந்தா நீங்கள் இதைத்தான் சொல்லுவீங்களா? இதைத்தான் நாங்கள் வேணான்னு சொல்கிறோம் நடுவர் அவர்களே. அம்மாவை பற்றி யார் இப்போ தப்பாக சொல்லிட்டாங்க? அம்மாவை பற்றி யாரும் இப்போ தப்பாகவே பேசலை. இப்போது 2 வயசில் ஒரு பையன் விரல் சூப்புறான். 2 வயசில் விரல் சூப்புனா நம்ம பார்க்கலாம், ரசிக்கலாம், இல்லை அப்படி பார்த்துட்டு போயிடலாம். அதே பையன் 22 வயசுலேயும் விரல் சூப்புனான்னா நீங்கள் ரசிப்பீங்களா? செல்லும் புஜ்ஜி வாயில் வச்சுக்கோடா, தப்பிக்கோடா அப்படின்னு சொல்லுவீங்களா நீங்கள்? இல்லையே. எங்கள் ஊரில் ஒரு வாத்தியார் கல்யாணம் நடந்துச்சு, சௌரிநாயன் வாத்தியார்னு. கல்யாண மாப்பிள்ளையா காரில் ஊர்வலமாக கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. திடீர்னு இறங்கி ஓடிட்டார். சரி, ஏதோ பாத்ரூம் வந்துருக்கும் போல இருக்குன்னு பின்னாடி ஓடி இருக்காங்க. பாத்ரூம்லாம் இல்லை, போய் ஒரு ரூமில் கதவை சாத்திட்டு கையை 5 நிமிஷம் கரெக்டுன்னு தூக்கிட்டு அதுக்கப்புறம் வந்திருக்கார். அவருக்கு பேர் கைசூப்பி வாத்தியார்னு. சாக போகிறப்ப அவருடைய பந்தலில் உட்காந்து சிரிச்சிட்டு கிடந்தேன். நல்ல வேளை சாகிறப்ப அது கை சூப்பாமல் செத்து கிடக்கிறாரு. அது மாதிரி சாக வரைக்கும் கை சூப்பி இருக்காரு. அதனால் பெத்த தாய்கிட்ட அந்த கை சூப்புற பழக்கம் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் இருந்தால் ரசிக்கலாம். 25 வயசு ஆம்பளையாக இருக்கிறப்ப கை சூப்பிக்கிட்டு இருந்தால் ரசிக்க முடியுமாயா? அதனால் சின்ன பையனாக இருக்கிறப்ப அம்மா பிள்ளையாக இருக்கிறப்ப சந்தோஷமாக இருக்கேன். கல்யாணம் பண்ணி புள்ள பெற்ற பிறகு நொம்மா பிள்ளையாக இருந்தால் அப்புறம் எப்படி குடும்பத்தில் நடத்துவேன் சந்தோஷமாக? அந்த மாதிரி அம்மா இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொன்னால் அந்த குழந்தைங்களை ஸ்பெஷல் சைல்டுன்னு தானே சொல்கிறோம்.
மருத்துவ உலகம் அதை சாதாரண குழந்தைன்னு எழுத்துக்குதா, சிறப்பு குழந்தைன்னு அந்தஸ்து கொடுக்குது. இப்படித்தான் தாய்மார்கள் மூட பழக்க வழக்கங்களையும் பிற்போக்குத்தனங்களையும் பெண் அடிமைத்தனத்தையும் ஆண் தான் சிங்கம் அப்படின்னு சொல்ற அந்த ஆணாதிக்கத்தையும் அவர்கள் அன்போடு சேர்த்து, பாசத்தோடு சேர்த்து, பரிவோடு சேர்த்து, அதுவும் தெரியாமல் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது என்கின்ற சோகத்தை மட்டும் சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. பட்டிமன்ற பேச்சை போல இல்லாமல் சிறு சிறு கருத்துக்களை ரொம்ப அழகாக தொகுத்து பேசினார் முனைவர் மஞ்சுளா அவர்கள். அதாவது அம்மா பிள்ளையாக இருந்து அதனுடைய ரிசல்ட்டு, சின்ன வயசில் அம்மா பிள்ளையாக இருந்து அவன் 25 வயசானோன்னே அதனுடைய விளைவுகளை எவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் சுமக்கிறான், ரொம்ப அழகாக பேசினாங்க. அதற்கு பதில் சொல்ல, ஒரு தமிழ் ஆண் அம்மா பிள்ளையாக இருப்பது மகிழ்ச்சியே என்ற அணிக்கு தன் கருத்துக்களை வழங்க என் அருமை சகோதரி ஸ்ரீவில்லிபுத்தூர் பழனியப்பா மேல்நிலைப் பள்ளியினுடைய தமிழாசிரியை திருமதி இந்திரா ஜெயச்சந்திரன் அவர்கள் உங்கள் முன்னால் தன் கருத்துக்களை வழங்க வருகிறார். பலத்த கரவொலியோடு. நடுவர் அவர்களே, ரொம்ப அழகான தலைப்பு கொடுத்துருக்கீங்க. ஆனால் பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக, ஆற்றொழுக்கா, அமைதியாக போய் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுவும் ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது மாமியாரை பிடிக்காத ஒரு மருமக சிலிர்த்துக்கிட்டு நிற்பால், அந்த சிலிர்ப்பு தெரிஞ்சிச்சு. அதாவது ஒரு தமிழ் ஆண் இயல்பாகவே ஆம்பளை பிள்ளைங்க அம்மாவினுடைய செல்ல பிள்ளைகளாக இருக்கிறார்கள். பேராசிரியர் மஞ்சுளா அவர்களுடைய அனுபவம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஒரே ஒரு பையன் தான் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு ஒரு பொண்ணும் ஒரு பையனும் இருக்கிறாங்க. என் பொண்ணு மேலே எனக்கு அன்பு இல்லாமல் இல்லை, ரொம்ப அன்பு. அவள் தான் முத பிள்ளை, அவள் என்ன கேட்டாலும் கொடுப்பேன். ஆனால் அதையெல்லாத்தையும் தாண்டி ஒரு துளி அன்பு அந்த மகன் மேல் இருக்கத்தான் செய்கிறது. அது மறுக்க முடியாத உண்மை. அது இந்த பிள்ளைக்கு 500 ரூபா வேணும். உலகமே பாதிக்கப்பட்டிருக்கு பாருங்க. இதை சொல்லாமே கைதட்டுறாங்க. இல்லை, அந்த மகளை விட அந்த மகன் மேல ஒரு துளி ஒரு பாயிண்ட் கூட தான் இருக்கு. நடுவர் அதுக்கு அவர்களே, என்ன காரணம்னே தெரியல. மகள் பிரியமா இருப்பாள், மகன் பிரியாமல் இருப்பானே, அவன் கூட இருக்கிறானே. இந்த பிள்ளைக்கு 500 ரூபா வேணும்னா ஒரு 1000 ரூபாய் அம்மா கொடுத்துட்டா நல்லா இருக்கும்னு நினைக்குது. அந்த பையன் 50 ரூபா கேட்டா 100 ரூபா கொடுத்தோம்னா 50 ரூபா கேட்குற இடத்துல எதுக்குமா 100 ரூபா கொடுக்குற, இந்தா வச்சுக்கோ அப்படின்னு என்னை விட உயரமா என் தோளில் கை போடும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய சுகம், அவனை பெத்து தூக்கி மடியில் வச்சிருந்த சுகத்தை ஒரு நாளைக்கு ஒரு 5 தடவை எனக்கு கொடுத்துட்றாங்க. தாய் படிக்காத அறியாமையிலே இருப்பாள். நடுவர்களே, தாயிடம் போய் தந்தையிடம் கேட்பது போல ஒரு தீர்வையோ ஒரு முடிவையோ ஒரு மகனால் கேட்க முடியாது. அப்பா அறிவாய் பேசுவார், ஆனா அம்மா தானே பரிவாய் பேசுகிறாள். முடிவே சொல்ல தெரியாது, ஆனா அவட்ட சொன்னா ஒரு ஆறுதல் கிடைக்கும். பார்த்தீங்களா, ஆம்பளை பிள்ளைக்கு அதை அடிச்சுக்கவே முடியாதுங்க. இந்த அறியாமையில் இருக்கக்கூடிய அன்பு அவனை வளர்த்து கொண்டே இருக்கும். வளர்க்கும் போதே இந்த ஆம்பளை பையிட்ட சொல்லுவா இவன், ஏலே நாளைக்கு சாமி ஐயா, நாளைக்கு எதுனாலும் தங்கச்சிக்கு நீதாயா நிற்கணும், அம்மையும் ஐயாவும் இருக்கணும்னு தெரியாது, நீதாண்டா இந்த வீட்டு சாமி, நீதாண்டா இந்த வீட்டு ஆலமரம் என்று சொல்லி வளர்க்கிறாளே. அவளுடைய பலவீனம் அன்பாக இருக்கலாம் நடுவர்களே, அவளுடைய பலவீனம் அன்பாக இருக்கலாம். ஆனால் குணசாலியான பலசாலியான ஒரு மனிதனை உருவாக்கி கொண்டிருக்கிறாள் என்பதுதான் உண்மை. ஒரு அடக்கத்தை, ஒரு எளிமையை, ஒரு விட்டு கொடுத்தலை, ஒரு தியாகத்தை ஒரு பிள்ளை ஒரு தாயிடம் இருந்து மட்டும்தான் படித்துக் கொள்ள முடியும். வேற யார்கிட்ட படிச்சுக்கிட முடியாது. ஒரு பெண் மதிக்கப்படுகிறாள் என்றால் அவன் அம்மா பிள்ளையாக இருக்கிறான் என்றுதான் அர்த்தம். ஒருவன் மனைவியை மிகச்சரியாக நேசிக்கிறான், அவள் அழவே கூடாது என்று முடிவு செய்து விட்டான் என்றால் அவன் அம்மா செல்லமாக வளர்ந்திருக்கிறான் என்றுதான் அர்த்தம். அப்பா மகட்ட கொஞ்சறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த மகளுக்குள்ளே அவள் தாயை பார்க்கிறார். எங்க அம்மா மாதிரி நீ இருக்கன்னு சொல்றாரு. பாத்தீங்களா, எந்த ஆண்மகன் அம்மா செல்லமாக இருக்கிறானோ அவனால் மட்டும்தான் தன் மகளை நேசிக்க முடியும். அந்த தாய் மகனை செல்லமாக வளர்க்கின்ற காரணத்தினால் மட்டும்தான் எல்லா பெண்களுக்குள்ளும் தன் தாய் தெரிந்து விட மாட்டாளா என்று பார்க்கக்கூடிய இயல்பு ஒரு ஆணுக்கு வருகிறது என்று சொன்னால், தமிழ் ஆண்கள் அம்மா பிள்ளையாக இருப்பதால் மட்டும்தான் இந்த மகிழ்ச்சி கிடைக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். ஒரு தாயாக இருந்து அம்மா பிள்ளைகளுடைய அந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் என்னென்னா அம்புட்டே அப்படியே அடித்து நொறுக்கிட்டாங்க. எவ்வளோ வயதானாலும் தாய் அம்மா பிள்ளையாக இருப்பது ஒரு ஆணுக்கு மகிழ்ச்சி தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. பதில் சொல்லணும், அந்த அணியை நிறைவு செய்ய கவிஞர் மதுக்கூர் ராமலிங்கம் உங்களுடைய பலத்த ஆரவாரத்துடன்
அம்மா பிள்ளையாக இருப்பது துயரமே அப்படிங்கிற அணிக்கு அணி சேர்க்க வருகிறார். நான் என்னுடைய அன்பு தங்கை இந்திரா சொன்ன ஒரு பாயிண்ட்ல தான் என்னுடைய வாதத்தை துவக்க விரும்புகிறேன். நீங்கள் அம்மாவுக்கு பிள்ளையா இருங்க, நாங்கள் வேணான்னு சொல்லலை. வாழ்க்கை பூரா அம்மா பிள்ளையாவே இருக்காதீங்கன்னு தான் சொல்கிறோம். அம்மா என்பது ஒரு நிலை, அதை தாண்டி வந்துடணும். அதை விட்டு எங்கள் அம்மா சொன்னிச்சு அப்படின்னா முடியுமா? அவங்க சொன்னாங்க, எனக்கு ஒரு மகன் ஒரு மகள், ரெண்டும் எனக்கு ஒன்று தான். ஆனாலும் கூட ஒரு 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 துளி என் மகன் மேலே என்னுடைய அன்பு கூடுதல்னு சொன்னாங்க இல்லையா, இதுதான் அம்மா செய்கிற ஆபத்தான வேலை. ஏன் தெரியுமா? 2 பிள்ளையும் உங்கள் பிள்ளை தானே, அது என்ன ஒரு துளி? அங்கே தான் ஆம்பளை பிள்ளையை கெடுக்குறீங்கன்னு அர்த்தம். அந்த துளி தான் விஷத்துளி. நடுவர் அவர்களே, இதை நான் சொல்லலை, நீங்கள் தான் சொல்கிறீங்க. இல்லைன்னா நான் ஏதோ அம்மாவுக்கு எதிரானவன்றாங்க. இப்போ பயந்து பேச வேண்டியிருக்கு. என்ன தெரியுமா, இது சொன்ன உடனே 2 பிள்ளைகளையும் சமமாக தானங்க நடத்தணும். அதை விட்டுட்டு பெண் பிள்ளைகளை ஒரு அடி மட்டம் தட்டி நீங்கள் கொடுக்குற ஒரு துளி இருக்கு இல்லையா, அதுதான் இந்த குழந்தைக்கு இன்னொரு வகையான இதாக மாறுது. என்ன இருந்தாலும் தம்பி மாதிரி இல்லையே, அல்லது அண்ணன் மாதிரி இல்லையே, ஏன் அப்படி கெடுக்குறீங்க பிள்ளைங்கள? அவன் என்ன செய்கிறான், அப்போ நான் தான் அந்த வீட்டில் ராஜா. நீங்கள் வச்சுருக்க பழமொழியை போகிற பாருங்க, ஜான் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளை அல்லவா. நான் தெரியாமல் கேட்குறேன், இப்படி ஜான் உயரத்தில் ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தால் என்ன செய்ய போகிறேன்னு வச்சு சர்க்கஸில் வேணால் சேர்த்துடலாம். 2வது, மனைவி வந்த பிறகு தாயினுடைய நிலை கொஞ்சம் தளர்ந்துருது, அதை புரிஞ்சுக்கணும். ஊரடங்க தளர்த்திடணும். இந்த இன்னொன்று சொல்கிறேன், இந்த அப்பங்களை வில்லைங்க ராய்க்கூட தெரியுமா பிள்ளைங்கள்ட்ட? இந்த அம்மாக்கள் தான். ஒன்று அந்த புள்ள தப்பு பண்ணானா 2 இழுத்து போட்டு 2 இழுத்துட்டு விட்டுறணும். அப்பனுக்கும் மகனுக்கும் டிஸ்டன்ஸ் அதிகமாக்குறதே அம்மா தானே. அது பெரிய வில்லத்தனம் நடுவர்களே. ஒரு தப்பு பண்ணானா இவங்க அடிக்க மாட்டாங்க, இரு உங்கள் அப்பா வரட்டுன்னு சொல்கிறேன். அவர் என்ன சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இல்லை போலீஸ் சூப்பரண்டா? உடனே அவர், ஏங்க உங்கள் பையன் என்ன செஞ்சான்னு தெரியுமா? அந்த ஆள் ஒரு கூறு கேட்டவன் என்னன்னு கூட கேட்காம சப்புன்னு அடிச்சு போடுவேன். சரி, நீ தானே 2 பேரையும் இழுத்து விட்டு 2 பேருக்கும் பகையை மூட்டிட்ட, பேசாமையாவது இருக்கலாம்ல. ஏங்க நீங்கள் என்ன மனுஷனா இல்லை இதா? ஏன் பிள்ளைய மாடாட்டம் போட்டு அடிக்கிறிய? இதை பற்றியெல்லாம் ஒரே நேரத்தில் அந்த பிள்ளையையும் அடி வாங்க விட்டு நீங்களே 2 அடி அடிச்சிருக்கலாம்ல. நீங்கள் அம்மா மலரால கூட அடிங்க. அவன் தான் ஒரு கோவப்படுறவன் கூறு கட்டவன் தெரியும்ல, அவனையும் இவனையும் மோத விட்டு, ஏன்னா அந்த அம்மா சென்டிமெண்ட்டை வச்சு அப்படியே ஓட்டுறது. என்ன இருந்தாலும் என் பிள்ளைய நான் கை நீட்டி அடிப்பேனா? என் போலீஸில் பிடிச்சி கூட அவங்க 2 அப்பா போட்டான். இந்த குடும்பத்துக்குள்ளேயே ஏகமா பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க இப்படி. அதான் அந்த பயில உருப்படாமல் போகிறாங்க. அவன் மார்க் எடுக்கு, என்னடா இப்படி மார்க் வாங்கியிருக்க, எப்படா படிக்கிறது? விடுங்க ஒரு பொட்டிக்கடை வச்சாவது பிழைச்சிக்குவான். நான் கேட்குறேன், ஒரு தெருவில் 32 பேரும் பொட்டிக்கடை வச்சா அந்த தெரு எப்படியா பிழைக்கும்? அவன் படிக்கிறேன்னா அவங்க அப்பா கண்டிச்சா பேசாமல் இருக்க வேண்டியது தானே, கம்முன்னு இருக்க வேண்டியது தானே. நீங்கள் மனைவி தாய் ஆயிடுவாங்க, நீங்கள் ஏன் தாய்ங்கிறீங்க? நீங்கள் ஒரு சில விஷயங்களை தாய் கூட சொல்ல முடியாதுங்க. தாய்கிட்ட கூட பகிர முடியாத விஷயத்த ஒரு மனுஷன் இதான் முடியும், மனைவி கிட்ட தான் பகிர்ந்துக்க முடியும். அதனால தான் ஒரு பாட்டே மனைவி தாயாகிற பொழுது தாய் சற்று தள்ளி போய்விட வேண்டும். எங்கே தெரியுமா கிராஸ் வருது? என் பிள்ளைக்குன்னா என் பிள்ளைக்கு தான் நீங்கள் தானே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்க, அந்த பிள்ளை பார்த்துக்கிட்டோமே கொஞ்சம் நாளைக்கு. நீங்கள் ஒரு பொதுவான ஆளாக இருக்கலாம்ல. என் பிள்ளைக்கு வெந்நீர் தான் பிடிக்கும், என் பிள்ளைக்கு மிளகு ரசம் தான், அந்த பிள்ளைகிட்ட ஒப்படைச்சிட்டியல்ல, அந்த பிள்ளைக்கு என்ன பிடிக்கும்னு அந்த பிள்ளை பார்த்துக்கிட்டோம், டீல் பண்ணட்டும், விடுங்க கொஞ்சம் நாளைக்கு. இவங்க ஒரு தராசு கைமாவே அலைகிறது. ஆனால் மனைவியை பார்க்கும் பொழுது தான் காதலம் பாடுறான். தாகம் என்கிறேன் நீராய் வருகிறாய், சோகம் என்கிறேன் தாயாய் வருகிறாய். அந்த இடத்துல சில விஷயங்கள் கணவன் வருகிற பொழுது மனைவிக்கு தாங்க சில விஷயங்கள் தெரியும். ஒரு நிலையில் தாய் என்பவள் நின்று விடுவாள். தொப்புள் கொடி அறுத்த பிறகுதான் தாய்க்கும் பிள்ளைக்குமான உறவே முடிகிறது. ஆனால் மனைவிக்கும் அந்த கணவனுக்குமான ஆண் பெண் உறவு என்பது தாலிக்கூடி உறவு போல. எனவே அம்மா பிள்ளையாக இருப்பது மனைவி கிட்ட பிரச்சனை வரும். நீங்கள் அம்மாவிடம் இருப்பது அது வேறு உயிர், இது வேறு உயிர். இந்த உயிரை தனித்தனியாக புரிந்து கொள்ள எதுக்கு எடுத்தாலும் எங்கள் அம்மா அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த அம்மா அப்புறம் கேட்கத்தான் செய்யும். எனவே ஒரு நிலையில்னு சொல்லப்போனால் தாய் புரிந்து கொள்ளாத விஷயத்தை கூட மனைவி புரிந்து கொள்வாள். அதனால தான் என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும், வேறென நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன்னு கண்ணதாசன் பாடினார்னா, தாய்க்கு பிள்ளையாக இருங்கள், ஆனால் கடைசி வரை தாய் பிள்ளையாகவே இருக்காதீர்கள்.
துவக்கத்திலே தாய்ப்பாலுக்கு நிகரான ஒன்று இல்லை. ஆனால் ஒரு நிலையில் தாய்ப்பாலை நிறுத்திவிட்டு அடுத்த பாலுக்கு மாற்றினால்தான் ஆண்பால் என்பது அர்த்தப்படும் என்று சொல்லி என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஆஹா, ரொம்ப அருமையாக மதுக்கூர் ராமலிங்கம் அந்த அணியை நிறைவு செஞ்சிருக்கிறார். இந்த அணியை நிறைவு செய்ய நந்தலாலா வருகிறார். ஒரு தமிழ் ஆண் அம்மா பிள்ளையாக இருப்பது மகிழ்வே என்ற அணியை நிறைவு செய்ய வருகிறார். ஒரு பெரிய மனைவி சென்டிமெண்ட்டை ஓட்டிட்டு மதுக்கூர் ராமலிங்கம் சந்தோஷமாக உட்காந்துருக்கிறார். நடுவர்களே, அங்கே அந்த அம்மா வந்தாங்க, மஞ்சுளா. 22 வயசில் விரல் சூப்புறான் அப்படின்னாங்க. அது ஏன் தெரியுமா உங்களுக்கு? பேசினா சண்டை வரும், வச்சுட்டாங்கன்னா பேசாமல் இருக்காம்ல, அதனால தான் விரல் சூப்புறாங்க ஆம்பளைங்க. வேற ஒன்றும் காரணம் இல்லைம்மா, உங்களோட சண்டை போட முடியாமல் தான். என்னமோ நாங்கள் என்னமோ மனைவியை வேண்டான்னு சொல்கிற மாதிரியும். வள்ளுவர் தமிழில் பாட வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் அதிகாரமாக பாடினார். 133 அதிகாரம். வள்ளுவர் தமிழில் பாட வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் அதிகாரமாக பாடினார். கலைஞர் மட்டும்தான் அதிகாரத்திற்கு வந்த போதெல்லாம் தமிழை பாடினார் என்பதை மிகுந்த பணிவோடு நான் சொல்லிவிடுகிறேன். அது மட்டும் இல்லை, தாய்க்கு இருக்கிற இடம் என்னன்னு கேட்கும்போது எனக்கு என்ன தோணலைன்னா, வள்ளுவர் ஆண், அடிப்படையில் வள்ளுவர் ஆண். ஆனால் அவர் தந்த குரலை முப்பால் என்று தாயோடு தான் ஒப்பிட்டானே தவிர வேறு ஏதோடு ஒப்பிடவில்லை என்பதையும் தேசிய மனசில் வச்சுக்கணும். மனைவியை பற்றி எப்படி நான் கமெண்ட் அடிக்கிறாங்க, கொரோனாவும் மனைவியும் ஒன்று நான் ஒருத்தன். என்னடாண்ணே, ரொம்ப சிம்பிள் சார், தப்பிக்கணும்னா சோப் போடணும்னா. மனைவியும் கொரோனா ஒன்றுங்கிறான். தப்பிக்கணும்னா கொரோனாக்கிட்டே தப்பிக்கும் சோப் போடணும், மனைவியிட தப்பிக்கும் சோப் போடணுங்கிறாங்க. இதான் மனைவியோட நிலை. தாய்ங்கிறவ சாதாரண ஆள் அல்ல. ஒரு குழந்தை பிறக்கும், நடுவில் சின்ன பிள்ளை படுத்திருப்பான், இந்த பக்கம் அப்பா படுத்திருப்பார், அந்த பக்கம் அம்மா படுத்திருக்கும். நட்டுற ராத்திரியில் எறும்பு அந்த குழந்தைய கடிச்சிடும். 2 பேர் அசந்து தூங்குவாங்க. அப்பாவும் தூங்குவார், அம்மாவும் தூங்கும். ஆனால் மதுக்கூர் ராமலிங்கம் அப்பா நீங்கள்ல, அந்த குழந்தையை எறும்பு கடிக்கும்போது அசந்து தூங்குற ஆம்பளை இன்னும் கொரட்டை விட்டு தான் தூங்குவான். ஆனால் அசந்து தூங்கும்போது கூட அந்த குழந்தையின் மீது இருக்கிற எறும்பை அனிச்சை செயலால் தன் காயால் தட்டி விடுபவள் தாய் தான் என்பதை நீங்கள் தயவுசெய்து மனசில் வச்சுக்கணும். ஏன்னா தாய் மட்டும்தான் குழந்தையை தன் உயிருக்கு நிகராக நேசிக்கிறாள் என்பதை நீங்கள் தயவுசெய்து நினைக்க வேண்டாமா? நான் பார்த்த காட்சி, ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறோம். ராத்திரி பட்டிமன்றம், ஒரு பெரிய பணக்கார வீடு, நல்ல உணவு, மத்தியானம் தூங்கியாச்சு, சாயந்தரம் எழுந்திரிச்சு இரவு பட்டிமன்றம் போடுமே அப்படின்ட்டு கிளம்பி அவங்க வீட்டு மாடியிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது பொழுது சாயிற நேரம். வீட்டில் நிறைய மாடு வளர்க்குறவங்க, பெரிய வசதியான குடும்பம் அது. மாடு திபுன்னு ஓடி வருது வீட்டுக்குள்ளே கொட்டிலுக்கு. எதிர்பாராதவங்க பார்த்தா அந்த வீட்டில் இல்லை குழந்தை ஒன்று தவழ்ந்து படியை விட்டு, உயரமான படி விட்டு இறங்கி கிடுகிடுன்னு ஓடிடுச்சு. எதுக்கு மாடு வருது குண்டுன்னு. உசுரே போச்சு, மாடு ஏறி அமுக்கிரும்ட்டு நாங்கள்லாம் கத்துறோம். மாடு பிள்ளை எப்படின்னு கத்துறோம். அந்த வீட்டு பெண்ணு, அந்த குழந்தையோட தாய் தட ஓடி வரா குழந்தைய தூக்க. என்ன அதிசயம் நடந்துச்சு, ஓடி வந்த மாடு அப்படி நின்றுச்சு, குழந்தைய மிதிக்கலை. அப்புறம்தான் புரிஞ்சுது, இந்த பெண்ணிடமிருந்து மட்டும் பால் குடிக்கல அந்த குழந்தை, அந்த மாட்டிடமிருந்து பால் குடித்ததால் மாடு கூட குழந்தையை மிதிக்கவில்லை என்பதை புரிந்து கொண்டால் தாயின் இடம் என்ன என்பது நமக்கு புரியும். தாய் என்பவள் அடிப்படையிலேயே நடுவர்களே, நான் நிறைவாக கூட சொல்கிறேன், அவள்தான் எனக்கு தெரிந்து பஞ்சபூதத்துக்கு நிகரானவள் தாய். அவள் எப்படி தாய் பஞ்சபூத நிகரானவள் தெரியுமா உங்களுக்கு? அவள்தான் பஞ்சபூதம், இந்த உலகத்தை காக்கிற பஞ்சபூதம். என்னை சுமந்ததால் அவள் நிலம், நான் அருந்தியதால் அவள் நீர், அவள் மூலம் நான் சுவாசித்ததால் அவர் காற்று, எனக்கு வெளிச்சத்தை காட்டியதால் அவள் நெருப்பு, என்னை கவனித்து கொண்டே இருப்பதால் ஆகாயம் என்பதை நீங்கள் தயவு செய்து மனசில் வச்சுக்கணும். தாய் என்பவள் பஞ்சபூதங்களுக்கு சகரானவள். தாய் என்பது உறவு மட்டுமல்ல, மனைவியை ஒருவன் டைவர்ஸ் பண்ணி விட்டு கூட வாழ்ந்து விட முடியும். இதுவரை உலகத்தில் எவனும் தாயை டைவர்ஸ் பண்ணி நான் கேட்டதே இல்லை என்பதை நீ மனசில் வச்சுக்கணும் தயவு செய்து. ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, மனைவி என்பவள் வந்து சேர்கிற உறவு, தாய் என்பவள் அவனோடே இருக்கிற உறவு என்பதுதான் இரண்டுக்கு இருக்கிற வேறுபாடு என சொல்லி, எனவே தாய் என்கிற அந்த புனிதமான அற்புதமான உறவு என்பதை தமிழ் சமூகம் தொடர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறது. எனவே அம்மா பிள்ளையாக இருப்பதில் எந்த தவறும் இல்லை. அம்மாவை காக்க வேண்டியது ஒரு ஆண் பிள்ளையின் கடமை. விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையாக 2 அணியும் வீட்டில் நடக்கிற ஒரு சாதாரண ஒரு பிரச்சனை,
அதை இன்னைக்கு விவாதமாக ஒரு சொல் கேள்வியில் இன்னைக்கு விவாதமாக கொண்டு வந்திருக்கோம். இதுவரைக்கும் பட்டிமன்ற வரலாற்றில், ஒரு விவாதத்தின் வரலாற்றில் அறிஞர்கள் சேர்ந்து இப்படி ஒரு தலைப்பை விவாதத்தில் பேசி இதுவரைக்கும் நான் கேட்டது இதுதான் முதல் அனுபவம். அம்மா பிள்ளையாக இருப்பது சரியா தவறான்னு. இந்த மாதிரி தலைப்பெல்லாம் யாரும் போட மாட்டாங்க. ஆனால் இது வாழ்க்கைக்குள்ளே எப்படி பூந்து விளாண்டுட்டோம் பாருங்கள். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்களை எல்லாம் சொல்ல சொல்ல ஒரு தாயினுடைய பாசம் எப்படி எப்படிலாம் ஒரு மகனை பாதித்தது அப்படிங்கிறத இவங்க சொல்ல சொல்ல நமக்கு சில நேரங்கள் கண்ணீரே வர ஆரம்பிச்சிருச்சு. இவங்க சொல்லும் பொழுது அம்மாவினுடைய பாசம் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் இருக்கணும், அதை மீறி அந்த அம்மா தொடர்ந்து பாசத்தை கொடுத்து கொண்டிருந்தால் அதை மகனை கெடுக்கக்கூடிய நிலைக்கு கொண்டு போகும். இதுதான் இன்றைக்கி நடந்திருக்கக்கூடிய விவாதத்தினுடைய நிலை. முடிவுக்கு வரணும். ஒரு பிள்ளை ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தால் அது அம்மா பிள்ளையா அப்பா பிள்ளையாக இருக்கணுமா அப்படின்னா எல்லாரும் தலையை பிச்சுட்டு கிடப்பான். ஆம்பளை பிள்ளையெல்லாம் அம்மா பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளையெல்லாம் அப்பா பிள்ளைய. நான் சொல்கிறேன், ஆம்பளை பிள்ளைய அம்மா பிள்ளைகளாக இருந்தாலும் பொம்பளை பிள்ளைய அப்பா பிள்ளைகளாக இருந்து ரெண்டு நல்ல பிள்ளைகளாக இருக்கணும் முதல்ல. அதுதான் முக்கியம். நல்ல பிள்ளைகளாக இருந்தால் தான் அது மகிழ்ச்சியாக இருக்குதா துயரமாக இருக்குதாங்கிறத முடிவு பண்ணணும். அந்த நல்ல பிள்ளை ஆக்கிறது யார்? ஒரு ஆண் பிள்ளையை. அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணாலே இந்த விவாதத்துக்கு நம்ம முடிவு கொண்டு வந்துடலாம். நம்ம சகோதரி இந்திரா சொன்ன மாதிரி ஒரு துளி, அவ்வளோதான் அந்த பாசத்தினுடைய வித்தியாசம். அந்த ஒரு துளி தேவையா தேவையில்லையா, அதுதான் இப்போ என்னுடைய இந்த ஒரு சொல் கேள்வியினுடைய விவாதம். ஒரு வீட்டில் இருக்கிற ஆம்பளை பிள்ளை ஒரு அம்மா கூட நெருங்கி அந்த அம்மாவினுடைய அன்பை அதிகம் பெறுவது, அம்மாவின் அன்பை அதிகம் பெறக்கூடிய பிள்ளையத்தான் அம்மா பிள்ளைங்கிறான். அந்த அம்மாவின் அன்பை அதிகம் பெறக்கூடிய பிள்ளையினுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? அதில் நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். நல்லது எது? அம்மாவினுடைய பிள்ளையாக இருக்க ஆண் பிள்ளைகள்கிட்ட இருக்க நல்ல குணம்லாம் என்ன? பொம்பளை பிள்ளைகளை எப்படி மதிக்கணுங்கிறத அம்மா பிள்ளையாக இருக்கிற ஆம்பளை பிள்ளை நல்லா கண்டுபிடிச்சிருவான். 5 பொம்பளை பிள்ளைகளை, வயசு பொம்பளை பிள்ளைகளை நிப்பாட்டினா கூட அந்த பிள்ளைகள்கிட்ட தவறு செய்ய மாட்டான். காரணம் என்னன்னா, அம்மாவின் பாசத்தை முழுமையாக அனுபவித்ததால் ஒரு பெண்ணை பார்த்தவுடன் தன் மனைவியை தவிர மற்ற பெண்கள் எல்லாம் அவனுக்கு தாய் போல தோற்றமளிப்பார்கள். அதுக்கு காரணம் அம்மாவின் பாசம் அதிகமாக கிடைக்க கிடைக்க அந்த ஒரு பெண்ணை மதிக்கக்கூடிய ஒரு பண்பு வந்துடும். அம்மா மகனை சகலமான திறமைகளையும் வளர்க்கணும். என் பிள்ளையினுடைய சின்ன திறமையை கூட அப்படி ரசிப்பா அம்மா. தாயை போல புள்ள, நூலை போல சேலன்ட்டான் பழமொழியில். ஆனால் அந்த தாய் பிள்ளையாக அம்மா பிள்ளையாக அவன் கடைசி வரை நீடித்தால் என்ன ஆகும்? இந்த இடத்துல நம்ம சிந்திக்கணும். இன்னைக்கு தாய் இல்லாமல் ஒரு ஆம்பளை பைய ஒரு அப்பாவால் வளர்க்கப்படுறது எவ்வளவு கஷ்டங்கிறது அந்த தாயை இழந்த ஆண் குழந்தைகளுக்கு தான் தெரியும். ஆனால் அப்பா இல்லாட்டி ஒரு தாய் தந்தையினுடைய நிலையில் ஒரு மகனை மிக அற்புதமாக வளர்க்க முடியும் என்பதற்கு 1000 சான்றுகள் சொல்ல முடியும். அதனால் இன்னைக்கு அம்மா பிள்ளையாக இருப்பது ஒரு குறிப்பிட்ட நிலை வரைக்கும் ஒரு ஆண் மகனுக்கு மகிழ்ச்சியை தரும். எது வரைக்கும்? அவன் ஒரு பெண்ணை அம்மாவாக்கும் வரை அவன் அம்மா பிள்ளையாக இருக்கிறதுல தப்பே இல்லை. ஆனால் ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணி அவனுடைய பிள்ளை இன்னொரு பெண்ணை தன்னுடைய மனைவியை அம்மான்னு கூப்பிட ஆரம்பித்த பிறகு அம்மாக்கிட்டேருந்து விலகி தன் மனைவியை நேசித்து அந்த மனைவியின் முகங்களில் பாசத்தில் எவன் தன் தாயை பார்க்கிறானோ அந்த இடத்தில்தான் குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு அம்மா பிள்ளையாக ஒரு ஆண் இருப்பது ஒரு குறிப்பிட்ட நிலை வரைக்கும் தான் மகிழ்ச்சியை தருமே ஒழிய வாழ்நாள் முழுவதும் ஒரு மகன் அம்மா பிள்ளையாக இருப்பது அவன் சார்புத்தன்மையை உருவாக்கி எல்லா விதத்திலும் ஒரு அம்மாவை சார்ந்து வாழக்கூடிய ஒரு டிபெண்ட், ஒரு அடிமையைத்தான் ஒரு அம்மா ஒரு மகனை கடைசி வரைக்கும் அன்பு செய்து உருவாக்க முடியும். எப்படிப்பட்ட தாய் சிறந்த தாய் தெரியுமா? மகனை கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பொண்ணு வந்த பிறகு என்னை பற்றி நீ கவலைப்படாதடா,
உனக்கு இனிமே அம்மா அப்பா எல்லாமே அவதான்டா, அவளை நீ நேசிப்பது என்னை நேசிப்பதற்கு சமம்னு சொல்லி ஒரு தாய் மகனுக்கு எப்போ அந்த உரிமையை கொடுத்து மனைவியை நீ சந்தோஷமாக வச்சிடுறா, அது நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு சமண்டான்னு சொல்கிற தாய் தான் உண்மையிலே தன் மகனை சிறப்பாக வழிநடத்துகிறாள் என்று பொருள். அம்மா பிள்ளையாக ஒரு மகனும் அப்பா பிள்ளையாக ஒரு மகளும் இருப்பது இயல்பூக்கம், நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட். ஆனால் ஒரு மகன் அம்மா பிள்ளையாக இருப்பது ஒரு குறிப்பிட்ட நிலை வரைக்கும் தான் மகிழ்ச்சியை ஒழிய வாழ்நாள் முழுவதும் அது மகிழ்ச்சியை தராது. எனவே அம்மா பிள்ளையாக ஒரு ஆண் இருப்பது அவனுக்கு மிகப்பெரிய தற்காலிக மகிழ்ச்சியை தரலாமே ஒழிய நிரந்தர மகிழ்ச்சியை வாழ்நாள் முழுவதும் தராது என்று சொல்லி, அம்மா பிள்ளையாக ஒரு ஆண் இருப்பது வீட்டுக்கும் நல்லதல்ல, நாட்டிற்கும் நல்லதல்ல என்று சொல்லி, அம்மா பிள்ளைகளால் தான் வீடும் நாடும் இன்னைக்கு ஒரு நிலைக்கு ஆளாகி தரிகட்டு போய் கிடக்கிறது என்று சொல்லி, அம்மாவினுடைய பாசம் ஒரு பிள்ளையை கெடுத்து சீரழித்ததாகத்தான் வரலாறு இருக்கிறதே ஒழிய, பாசம் ஒரு அளவுக்கு மீறினால் அந்த பாசமே கெடுதலை உண்டாக்கும் என்று சொல்லி, அம்மா பிள்ளையாக ஒரு ஆண் இருப்பது மகிழ்ச்சி அல்ல, அது நிரந்தரமாக அம்மா பிள்ளையாக இருந்தால் துயரமே துயரமே என்று இந்த விவாதத்தை நிறைவு செய்து, ஒரு சொல் கேளீரை ரசித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம்.